படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் சந்தனப்பேழையில் வைக்கப்பட்டு நள்ளிரவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் 11 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பொத்தூரில் உள்ள இடத்தில் அடக்கம் செய்ய உத்தரவிட்டது. மேலும் அரசின் அனுமதி பெற்று பெரம்பூர் கட்சி இடத்தில் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டது. இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய பொத்தூரில் உள்ள ரோஜா நகருக்கு நள்ளிரவில் உடல் கொண்டு வரப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் உடல் வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக பொத்தூருக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 7 மணி நேரம் நடைபெற்ற இந்த இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அணிவகுத்து சென்றனர். அப்போது வழிநடிகளும் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு புத்த மத முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. அப்போது உறவினர்கள் கைகளில் மெழுகுவர்த்திகள் ஏந்தி உடலை சுற்றி வந்து கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். சாது 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 சாது. பின்னர் அவரது உடல் வெண்ணிற ஆடை போர்த்தப்பட்டு சந்தன பேழைக்குள் வைக்கப்பட்டது. பின்னர் செந்நிற பூக்கள் தூவப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜெய் பீம் ஜெய் பீம் என விண்ணதிர முழக்கமிட்டும் மலர்களை தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு மீளா துயரத்துடன் திரும்பிச் சென்றனர். இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.